ஹலோ மக்களை 227 எபிசோடுகள் எபிசோட் ஸ்டார்டிங்ல நருட்டோ டீமை கட்டுறாங்க. பார்த்தா சீட்டு கட்டலான்ட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். சடனா கருப்பு மேகமா மூட்டுது. மூட்டின உடனே சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்காங்க. திரும்பி இடி மின்னலாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் ஒரு மாதிரி அலமோத ஆரம்பிச்சிட்டு உடனே அப்படி போய்கிட்டு இருக்காங்க. உடனே காய்சன்ஸ் அப்படி நேரா பாத்துட்டு இருக்காரு. என்னமோ ஒண்ணு பறந்துட்டு வருடா, அது என்னதுன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா பெரிய ஒரு கழுகு மாதிரி வருது. ராட்சச கழுகு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து காய்சன்ஸே கடத்திட்டு போய்கிட்டே இருக்கு. உடனே எல்லாரும் கப்பல் அந்த பக்கம் திருப்புங்கடா, காய்சன்ஸே காப்பாத்துன்னு சொல்றானுங்க. பார்த்தா கப்பலை திருப்பவே முடியல அவங்களால. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேகமும் போயிருச்சு. காய்சன்ஸே ஆளை காணாம போயிட்டாரு. பார்த்தா எதிர்த்தாக்குல ஒரு ஐஸ்லாண்டை நோக்கி வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. காய்சன்ஸே கன்ஃபார்ம் அங்கதான் இருப்பாங்க, வாங்க தேடி போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க உடனே கப்பல்லாம் கொஞ்சம் பழுது அடைஞ்சிட்டு உடனே கப்பலை வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, நாங்க கப்பலை ரெடி பண்ணி வச்சுக்கோ, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே வந்து நாட்டை கட்டிட்டு இருக்கான். புசிபுரோ சென்சே இந்த ஐலாண்ட்ல தான் இருப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த பறவை இந்த பக்கம் தான் பறந்துச்சு, கண்டிப்பா இங்க தான் சேஃபா எங்கேயாச்சும் இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நாட்டுக்கா ஒருவேளை புசிபுரோ சென்சே வந்து அந்த பறவை தின்றுக்கோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே வந்து யாமட்டோ சொல்றாரு, அவன் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் ஒரு பறவையெல்லாம் அவன் திங்கி விட மாட்டான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்றாரு. உடனே சேஜ் மோட போட்டு கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே யாமட்டோ சொல்றாரு, அப்பெல்லாம் செய்யாத, உன்னோட சீக்ரெட் டெக்னிக் எப்பவுமே மறைச்சே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே அவுபா சொல்றான், டே அங்க பாருங்கடா யாரோ ஒரு ஆளு இந்த ஐலாண்ட்ல உள்ள ஆளு போலுக்கு சடனா நம்மள பாத்துட்டு ஓடுதாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவுபா சென்சே வேகமா தேடிக்கிட்டு ஓடுதாரு அவளை பின்தொடர்ந்து. உடனே யாமட்டோ சென்சே சொல்றாரு, அவுபா அந்த நோக்கி போகட்டும், நம்ம வந்து வேற டைரக்ஷன் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நில்லுன்னு சொல்றாரு. பார்த்தா அது ஒரு பொண்ணு சடனா அவுபா சென்சே பார்த்துட்டு வேக வேகமா ஓடுது அங்க இருந்து. பார்த்தா பின்தொடர்ந்தே போயிட்டு அவ முன்னாடி போய் நிக்காரு. சடனா அவ மறைஞ்சிரவே செஞ்சுட்டா. பார்த்தா இவருக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காவா. திரும்பி ஓடத பிறகு ஓடிட்டாங்க இருந்து. அதுக்கப்புறம் நாட்டோ யாமட்டோ சென்சேயும் காய் சென்சே தேடி இன்னொரு டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ராட்சச ஸ்பைடர் அங்க நின்னுட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா அது வலைய வச்சு அட்டாக் பண்ணுது. உடனே யாமட்டோ சென்சே டென்ஷன் ஆயிட்டாரு. பேப்பர் குணைய வச்சு அடிச்சு விடுதாரு. பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாட்டு ராசகன் ஜுட்ஸுவை போட்டு அடிச்சு விடுதான். அடிச்சு தரையில கீழே இறங்குது. உடனே யாமட்டோ சென்சே டென்ஷன் ஆயிட்டாரு. உட்சில போட்டு தலையில கத்தி மாதிரி இறக்கிட்டு விட்டாரு. பார்த்தா செத்துரே செஞ்சிருச்சு. உடனே நாட்டை பேசிட்டு இருக்கா, என்ன இவ்வளவு பெரிய ஸ்பைடரான்னு சொல்லிட்டு உடனே யாமட்டோ சென்சே சொல்றாரு, இன்னொன்னு ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா நாட்டு ஷேடக்மன் ஜுட்ஸுவை போட்டு அது ஏதோ வருது தடுக்கலான்னு பார்க்க, பார்த்தா பெரிய பாம்பு வருது. பார்த்தா அது அவனை அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. உடனே யாமட்டோ சென்சே உட்சில போட்டு பிளாக் பண்றாரு. பார்த்தா நாட்டை வந்து உசுமாக்கி பராஜ போட்டு பாம்பே அடிச்சு நொறுக்குதான். ஒன்னு நாட்டு மொழிக்கு என்னடா இந்த ஐஸ்லாண்டு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே யாமட்டோ சென்சே சொல்றாரு, இது ஒராச்சி மாதிரி சம்மனிங் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண வருது. உடனே பயந்துட்டு நிக்காங்க. பார்த்தா அந்த பறவை அந்த பாம்பு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அங்க இருந்து. அப்புறம் தூக்குச்சுல காய் சென்சே, அதே பறவை தான் இது. காய் சென்சே தூக்கிட்டு போனது இதுதான், இதை ஃபாலோ பண்ணி போனா போதும் சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் அவுபா சென்சே கட்டுறாங்க. அவுபா சென்சே இந்த பொண்ணை பின்தொடர்ந்தே வராரு. பார்த்தா ஒரு வீட்டு பக்கத்துல இருந்து நின்னுட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்டை பத்தி நான் தேடி வந்திருக்கேன், அவங்கள நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்காரு. பார்த்து திரும்பியா வீட்டுக்குள்ளே ஓடுதா. அப்புறம் வீட்டுக்குள்ள தேடி போறாரு. பார்த்தா ஒரு பூ மட்டும் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படி உள்ள நோக்கி போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் நிக்கா. உடனே அவுபா கேட்காரு, என்னோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துல இருந்து தனியா வந்துட்டாரு, அவரை தேடி தான் வந்தேன், அவரை பத்தி சில கொஸ்டின் எல்லாம் கேட்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பூ ஒத்திக்கு அந்த பொண்ணுட்ட கொடுக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு ஒண்ணுமே பேச மாட்டுக்கா. சடனா கை மட்டும் நீட்டுறா. பார்த்தா ஒரு புக் இருக்கு. உடனே இந்த புக் எடுத்து அவுபா சென்சே படிக்க ஆரம்பிக்காரு. அதுல அப்படி என்ன போட்டுருக்கா, சம்மனிங் அனிமலை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காதுல. என்னது சம்மனிங் அனிமலை கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திறந்து பாக்காரு. பார்த்தா அந்த ஐலாண்டு பேரு சம்மனிங் ஐலாண்டு தான். பார்த்தா அந்த ஐலாண்ட் இருக்கு சம்மனிங் அனிமல் எல்லாம் கிரியேட் பண்ணதான் அவங்க அந்த மாதிரி தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே அவுபா சென்சே படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சாதாரண பர்பஸ் கண்டி தான் இப்படி செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய ஷினோபிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னா சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி நாங்க புதுசு புதுசா சம்மனிங் அனிமலை ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அதுல அதுக்கப்புறம் அவுபா சென்சே படிச்சுக்கிட்டே இருக்காரு. பின்னாடி நாட்டோ ஒரு சம்மனிங் அனிமலையா போட்டு உடைச்சு எரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல சம்மனிங் அனிமல் மட்டும் தான் இருக்கு, மனுஷங்களே அங்க இல்ல. அதுக்கப்புறம் அவுபா சென்சே புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, இன்னும் நிறைய மக்கள் வந்து வித்தியாசமா சம்மனிங் அனிமல் கட்டனால நாங்க ஒரு அல்டிமேட் சம்மனிங் அனிமல் வந்து ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க அந்த மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுல பேஜே இல்ல. அவுபா சென்சே மிரண்டாரு. நாங்க அந்த மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணோம்னு போட்டிருக்கு. அதை படிச்சோன்னே அவுபா சென்சே மிரண்டுட்டாரு. ஆனா அதுல ப்ராப்ளம் என்ன, அந்த சம்மனிங் அனிமல் வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதுக்காண்டி ஒரு சீலிங் ஜுட்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த சம்மனிங் அனிமலை கண்ட்ரோல் பண்ணா கண்டிப்பா அவங்க ஒரு ஜிஞ்சுரிக்கியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கடைசி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. உடனே அவுபா சென்சே திருப்பி பார்க்காரு. பார்த்தா வேற பேஜ் எல்லாம் கிழிஞ்சு இருக்கு. ஜிஞ்சுரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கா. திரும்பி அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிட்டா. அதுக்கப்புறம் யாமட்டோ சென்சே அப்படியே அந்த பேர்டு இருக்க இடத்தை தேடி வந்துட்டாரு. உடனே யாமட்டோ சென்சே நாட்டோ உள்ள குதிக்காங்க அந்த கூட்டுக்குள்ள. பார்த்தா காய் சென்சே அங்க நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. மிரண்டுட்டானுங்க, இவர் என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, நம்ம இவ்வளவு தேடி வந்தோம்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு புசிபுரோ சென்சே சொல்லிட்டு நாட்டா கூப்பிட்டு இருக்கான். டே நீங்க எல்லாம் இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அந்த குட்டி பறவைகள் எல்லாம் விட மாட்டுக்கு, அவரை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கு. நான் அந்த பறவைகள் எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் பேபி சீட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, டே உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தா நீ நடங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யாமட்டோ சென்சே கேட்காரு. நான் இங்க ஒன்னும் ஆபத்துலாம் இல்ல, இதை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு காய் சென்சே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே காய் சென்சே கேட்காரு, சரி நம்ம இப்ப எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே நாட்டோ சொல்றான், நாங்க உங்களை ஃபாலோ பண்ணியே வந்தோம், கடைசியில இந்த ஐலாண்ட்ல இருந்து விட்டுச்சு, இந்த ஐலாண்டு பேர் கூட தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா அந்த கழுகு திரும்பி பறந்து வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா குட்டி பறவைகளுக்கு எல்லாம் சாப்பாடு வந்து போடுது. உடனே வந்து காய் சென்சே சொல்றாரு, என்ன எதுக்கு இங்க வந்து போட்டிருக்க, இந்த பறவைகள் எல்லாம் பராமரிக்கணும், அதுக்கு நீ வேற ஆள தரணும், என்ன எதுக்கு தேரணும்னு சொல்லிட்டு காய் சென்சே வந்து அந்த பறவைட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே காய் சென்சே வந்து அந்த பறவைட்ட பேசுது. காய் சென்சே சொல்றாரு, என்னது உன் கூட வரணுமான்னு சொல்லிட்டு கேட்காரு.
சொல்றாரு. ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது அந்த பறவை. உடனே சரின்னு சொல்லிட்டு காய் செஞ்சு யாமட்டோ நரட்டோல அது கூட ஏறி போறாங்க. பார்த்தா அடுத்து ஒரு தீப்பழம்பு இடத்த மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அவுபா செஞ்சு இந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கா. உடனே அவுபா செஞ்சு கத்திக்கிட்டே இருக்கு, எங்கடி போறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு பேட்டே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பார்த்தா நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் இருக்கு. உடனே அவுபா செஞ்சு அந்த ஸ்டெப்ல ஏறி பாக்காரு. பார்த்தா பெரிய திமிங்கல மாதிரி ஏதோ உள்ள ஒண்ணு கிடக்கு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்காது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாரு. இதுதான் இந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமலான்னு சொல்லிட்டு கேட்காரு அந்த பொண்ணுட்ட. பார்த்தா அதுக்கும் அவர் ரிப்ளை பண்ண மாட்டேக்கா. சரி நான் டைரக்டாவே கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டாரு. ஏதோ சென்சிரி டைப் ஜுட்ஸுவை போட்டு விடுதாரு. அதுக்கப்புறம் அந்த கழுகு மேல ஏறிட்டு 3 பேரும் பறந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சம்மனிங் அனிமல் எல்லாமே வல்கனோ சுத்தி தான் நின்னுகிட்டு இருக்கு. உடனே நருட்டோவும் அந்த 3 பேர் இறங்குறாங்க. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு உள்ள என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு மைட் கை பாத்துக்கிட்டு இருக்காரு. இது வல்கனோ உள்ள இறங்கணும் நம்ம செத்து போவோம்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு சத்தம் வருது. சத்தம் வருது நருட்டோ முழிக்க என்னடா சத்தம் சொல்லிட்டு சடனா யாமட்ட செஞ்சு வந்து உட்சையில போட்டு ஸ்ட்ரைட் அந்த பாதையை உண்டாக்குதாரு உள்ள போறதுக்காண்டி. உடனே யாமட்ட செஞ்சு காய் செஞ்சு உள்ள போறாங்க. இவங்க உள்ள போய்கிட்டு இருக்கிறதுல அதுக்கப்புறம் சம்மனிங் அனிமல் சின்ன சின்னதா இருக்குல்ல அது உள்ள வருதுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அவுபா செஞ்சு கட்டுறாங்க. தண்ணிக்குள்ள கை விட்டு என்னெல்லாம் நடந்துச்சு முந்தைய காலத்துல உள்ளதெல்லாம் யோசிச்சு பாக்காரு அவர். உடனே அவருக்கு இப்பதான் புரியும் இந்த சம்மனிங் அனிமல் வந்து எல்லா சாதாரண சம்மனிங் அனிமலுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல் இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பார்த்தா அந்த ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை வச்சுதான் இதை கண்ட்ரோல் பண்ண பாத்துருக்காங்க. பார்த்தா சுத்தி உள்ள டாக்டர் அடிச்சு நொறுக்கிட்டு அது எல்லாத்தையும் உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து ஜிஞ்சுரிக்கே கண்ணோட்டா இருந்திருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்றாத. உடனே அந்த பொண்ணு கதறத யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு உடனே அவுபா செஞ்சு மிரண்டாரு. என்னடா அந்த பொண்ணு தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பயந்து கையை அதுல இருந்து வெளியே எடுத்துட்டாரு. இப்பதான் புரியுது கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதான் இங்க உள்ள சமணிகள் எல்லாம் பயந்து சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே காய்சன்சியா வந்துட்டாரு. அவுபா நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இடம்னு சொல்லிட்டு காய்சன்சியா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ரீசர்ச் எபிலிட்டி இடம், இங்க வச்சுதான் அல்டிமேட் சம்மனிங் அனிமலை கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவுபா சென்சே. அதோட ரிசல்ட் தான் இந்த பொம்மை மாதிரி உனக்கு கிடைக்க இதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நருட்டோ மிரண்டுட்டான். இந்த ஊரே சம்மனிங் அனிமலை கிரியேட் பண்ற ஊரு தான். ஆனா இவங்க ஒரு அல்டிமேட் அனிமலை கிரியேட் பண்றாங்க. இந்த அல்டிமேட் அனிமலுக்கு வந்து என்ன பிளஸ் பாயிண்ட்னா இருக்க சம்மனிங் அனிமலை சாப்பிடுதான் இதோட பிளஸ் பாயிண்ட். அதனால இது எல்லாமே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இது இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இது கிரியேட் பண்ண சயின்டிஸ்டே இது முழுங்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா எல்லா சம்மனிங்களும் பக்கத்துல வருது. வந்தோடனே சடனா அதுக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரி உண்டாயிருச்சு. பார்த்தா அது உடம்புல இருந்து உடச்சிட்டு வெளியே வருது. ஒரு ஸ்பைடர் வெளியே நடந்து போயிட்டு அந்த ஸ்பைடர் சாப்பிட்டுட்டு சடனா பார்த்தா சாப்பிட்டோன்னே அது அடுத்த கட்ட நிலைக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சென்டிபைடு ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டது. அப்பனா இதான் அல்டிமேட் சம்மனிங்கல்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வெறும் மான்ஸ்டர், இது கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே காய்சன்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது யாரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த அனிமலை தூக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது அந்த மாதிரிலாம் அனிமல் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு யாமட்ட சொல்றாரு. இது நம்மளே அட்டாக் பண்ணது வருது, இது கதையை நம்ம இங்க வச்சே முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. காய்சன்ஸ் டென்ஷன் ஆகி எட்டிக்கிட்டு போய் மிதிக்க போறாரு. பார்த்தா ஸ்பைடர் வலையை வச்சு லாக் பண்ணுது. என்னடா ஸ்பைடர் த்ரெட் வச்சு அட்டாக் பண்ணுது முழிக்காங்க. இது எதெல்லாம் முழுங்குதோ அதோட எபிலிட்டி எல்லாம் இது எடுத்துக்கிட்டு இது உண்மையிலே வேற லெவல் அனிமல்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. பார்த்தா அது ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது இன்னும் சாப்பாடு பசியால இருக்கு, கண்ணில் பட்டது அப்படியே சாப்பிட போது நம்ம தான் இதை அப்படியே தடுக்கணும்னு சொல்லிட்டு யாமட்ட உட்சையில போட்டு லாக் பண்றாரு. பார்த்தா அது உட்சையில எல்லாம் எரிச்சிட்டு விட்டு இது என்னோட சக்கராவே அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் என்னோட சேஜ் மோடுக்கு போய் இவனுக்கு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை யாமட்ட சொல்றாரு சேஜ் மோட்ல அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரு, காய் அவனை போய் கவர் பண்ணு சொல்றாரு. உடனே காய் சென்ஸ் 5th கேட்ட ஓபன் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வராரு. பார்த்தா காய் சென்ஸ் பிளாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிச்சு நொறுக்க போறாரு. சடனா ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு காய் சென்ஸ் இதை மட்டும் போயிருச்சு, நார்மல் நிலைக்கு வந்துட்டாரு அவரு. உடனே ஒரு கீழே உள்ள போறாரு. யாமட்ட காப்பாத்திட்டாரு. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உடனே நார்ட்ட சேஜ் மோடுக்கு போனோம்ல பார்த்தா நார்மல் நிலைக்கு வந்துட்டான். உடனே அவுபா சென்ஸ் சொல்றாரு இது கெஞ்சுட்ஸுவான்னு சொல்லிட்டு பார்த்தா சக்கரா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது அடுத்த நிலைக்கு போயிட்டு பார்த்தா லைட்னிங் பவர்லாம் அட்டாக் போட்டு விடுது. என்னடா இது நிஞ்சுட்ஸு கெஞ்சுட்ஸு எல்லாமே போறது, இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே நார்ட்ட சொல்றான் இது அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா வழின்னு சொல்லிட்டு அந்த தீ பிளம்பு இருக்குல்ல அதான் லாவா, அதுக்குள்ள தள்ளி விட்டா இது கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க வேக வேகமா. உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து நார்ட்டோவே அட்டாக் பண்ண போது உடனே உட்செல் டூம் டுவால்டோ போட்டு நார்ட்டோவே பாதுகாக்காரு அவரு. உடனே அவர் சொல்றாரு நீ சேஜ் மோடோ போட்டு நார்ட்டோ அதுக்கப்புறம் இது கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா டூம் டுவாலே அடிக்கலான்னு போது அதுக்குள்ள காய்சன் சேர்ந்து திசை திருப்ப போறாரு. உடனே அவுபாசன் சேர்த்துக்குள்ள க்ரோஜுட்ஸோ போட்டு அதை திசை திருப்புதாரு. அதுக்குள்ள லீஃப் ஹரிகேன் போட்டு ஒரு போட்டு போடுதாரு. பார்த்தா லாவா பக்கத்துல தள்ளி விட்டாரு. அதை சடனா சுத்திக்கிட்டு போய் உள்ள போகுது. பார்த்தா அது கீழே உள்ள பார்த்தா அதுக்கு விங்ஸ் எல்லாம் இருக்கு, பறக்க வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தா அவங்க பக்கத்துல விட மாட்டேங்குது என்னமோ பண்ணுது. சடனா பறந்து வெளியே போகலான்னு பாக்கு பார்த்தா அதுக்குள்ள கழுகு மாதிரி இருந்துச்சுல, கழுகு வெளியே பறக்க விட மாட்டேங்குது, உள்ள தள்ளி விட பாக்குங்க எல்லாமே. பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா சமணிகளும் அதை புடிச்சிட்டு அப்படி லாவாக்குள்ளே உள்ள போகுது. நாட்டு மொழிக்கு இந்த சமணி அனிமல் என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமே எல்லாமே ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதையும் சேர்த்து உள்ள தள்ள போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா, பக்கத்துல போகாதன்னு சொல்றாங்க அவங்க. உடனே அந்த பொண்ணு அது பக்கத்துல போய் நின்று அவுபா சென்சையை பார்த்து சிரிக்கா. அவுபா சென்சைக்கு உண்மை மட்டுமே தெரியும். அவுபா எதுக்கு அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு காய் சென்சே. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஆளால மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணும் பறக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே அவுபா சென்சே அந்த பொண்ணை பாதுகாக்காண்டி வழியை கிரியேட் பண்ணி கொடுக்காரு. சடனா சீலிங் ஜுட்ஸ் போட்டு அந்த பொண்ணு வந்து லாக் பண்ற அந்த பறவைய நருட்டோ வேலை கட்டுறான்னு சொல்றாரு. அவுபா சென்சே வின்ஸ்டைல் ராசன் சூரிகன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுதான் அவன். அடிச்ச உடனே இந்த அல்டிமேட் சமணிகள் மேல விழுந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அது லாவால விழுந்து போய் செத்துரே செஞ்சுட்டு பார்த்தா கழுகு அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு.
அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி கப்பல் ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க. அவுபா சென்ஸ் இந்த பொண்ணை நினைச்சு இப்படி வருத்தமாவே இருக்காரு. உடனே அங்க இருந்து ஒரு சத்தம் மட்டும் வருது, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக்ல இருந்து ஒரு போட்டோ மட்டும் வெளியே வருது. பார்த்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.